ஈரோடு அருகே காதலித்து பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணமான 2 மாதத்தில் பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் புகார் அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கணபதிபாளையம் பகுதியைச் சேர்ந்த மீனா என்பவரும், மண்ணாத்தம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் என்பவரும் காதலித்து வந்துள்ளனர். பின்னர் இருவரும் பெற்றோர்களின் சம்மதத்துடன் கடந்த பிப்ரவரி மாதத்தில் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். தொடர்ந்து மீனா தனது கணவர் யுவராஜ் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமையன்று மாலை கணவர் யுவராஜுடன் ஏற்பட்ட தகராறில் மனமுடைந்த மீனா வீட்டில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அவரை மீட்ட உறவினர்கள் கணபதிபாளையத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்து பின்னர் அங்கிருந்து ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மீனா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். மீனா தற்கொலை செய்த விவகாரத்தில் சந்தேகம் இருப்பதால் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உறவினர்கள் புகார் மனு அளித்துள்ளனர். திருமணம் நடந்து 2 மாதத்தில் பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் குறித்து ஈரோடு வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருமணமான 2 மாதத்தில் புதிய மணப்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஈரோடு மாவட்டத்தில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இறந்தவங்க என்ன உறவு, என்ன கோரிக்கை கேட்குறீங்க? நான் கணபதிபாளையம் நாட்டிலேருந்து வரேன். இறந்தவே என்னோட தங்கச்சி தான். அந்த பிள்ளைய ஒரு வாரமாக டார்ச்சர் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அந்த பிள்ளைய என்கிட்ட சொல்லி அழுதுச்சு, சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாக பார்த்துக்கோ. அதுக்கப்புறமா ஒரு வாரம் அந்த பிள்ளைய ரொம்ப டார்ச்சர் பண்ணி அந்த பிள்ளைய கடைசியில் தூக்கு மாட்டவே வச்சுட்டான். கேட்டால் அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் கூட சொல்ல மாட்டேங்கிறான். அட்லீஸ்ட் எதனால என்ன ஆச்சு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. போலீஸு ஃபுல்லாக அவனை தான் பாதுகாக்குது. ஒருத்தர் கூட வரல. எனக்கு நியாயம் வேணும் சார். ஃபர்ஸ்ட் அவ எதனால இறந்து போனா, என்ன காரணம், அது மட்டுமாச்சும் சொல்லுங்க சார். அவன் மேல கம்ப்ளைண்ட் போட சொல்லுங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி. இன்னும் அந்த பையனை ஸ்டேஷன்ல கூட வைக்கல சார். அவனை பாதுகாத்து வச்சிருக்காங்க, காசு கொடுத்து எல்லாம் இது பண்ணிட்டாங்க சார். அவ்வளோ சந்தேகம் இருக்கு சார். என் பேர் அருமைதா சார். அவ்வளோ என் கூட பிறந்த தங்கச்சி சார். அவன் சொல்லட்டுங்களா? எங்கள் தங்கச்சி பேர் மீனாங்க சார். கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 மாதம் ஆச்சு. அவங்க வேறு கேஸ்ட்டு, நாங்கள் வேறு கேஸ்ட்டு. பிள்ளைய சொல்லி தான் கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. ஒன்றும் நடக்காது, அந்த பையன் நல்லா பார்த்துப்பேன்னு தான் கூப்பிட்டு போனான். அப்பையும் சொன்னோம். அவங்க குடும்பம் அந்த ஊரே ஜாதி வரி பிடிச்சவங்க. வேணாண்டா என் பிள்ளைக்கு ஏதோ நாடு இல்லை, நான் லவ் பண்ணுறேன் பார்த்துக்கிறேன்னா. ஒரு வாரமாக புள்ள கூட சண்டை போட்டு புள்ள நேற்று தூக்கு மாட்டி செத்துருச்சுன்னு கூட சொல்லலை, தூக்கு மாட்டிருச்சு வாங்கன்னாங்க. எல்லாரும் அங்கே இதுக்கு போனோம், சின்னிமலைச்சு. அது ஒரு டாக்டர் இருக்காங்க கணபதிபாளையத்தில், கிளினிக், கணபதி கிளினிக்கு. அங்கேருந்து பிள்ளை இல்லைன்னு சொல்லி இங்கே அனுப்பிட்டாங்க. ஒருத்தர் வரலைங்க சார். அவனை சுற்றி அத்தனை கட்சிக்கார் வந்துட்டாங்க, 2 அட்வொகேட் வந்துட்டாங்க. அவன் பிள்ளைய கொன்று தான் கூட்டிகிட்டே வந்திருக்கான். என்ன பண்ணான்னு நாங்கள் நியாயம் கேட்டதுக்கு டிஎஸ்பி கோகுலகிருஷ்ணன் சார் பெருந்துறை அவர் சொல்கிறாரு, உன் பிள்ளைய வேணா எடுத்துகிட்டு போ, இல்லைன்னா தூக்கி போட்டு போ, உன் இஷ்டத்துக்குலாம் என்னால் கேஸ் ஃபைல் பண்ண. நான் காரணம் தான் கேட்டேன், என் தங்கச்சி ஏன் செத்தா காரணம் சொல்லுங்கள். அப்படி எகிரிட்டு வராரு, பொண்ணுன்னு கூட பார்க்காம. நாங்கள் மீடியா கூப்பிட்றேன்னு சொன்னோன்னே வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் நியாயம் கேட்டு போகிறோன்னு எங்கே வேணால் போய் என்ன வேணால் பண்ணிக்கேன்ட்டாங்க. அவனை பாதுகாத்தே தான் வச்சுருக்காங்க. அவ இருக்கிறது என்னை விட இவ்வளோதாங்க சார் இருக்கா. ஆனால் அது ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, ஸ்டூல் இல்லை அந்த ரூமில். ஆனால் ஹேங்கிங் பண்ணியிருக்கேன், இந்த ஷாலில் ஹேங் பண்ணியிருக்காங்க. இதே தான் நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி வாங்கினோம். இவ்வளோ ஷால் இருக்குங்க சார். எப்படி இந்த ஷாலில் தூக்கு போட முடியுமா சொல்லுங்க? கேட்டா அந்த பிள்ளை ஏதோ ஒன்று பண்ணிக்கிச்சு, எங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் வந்து உன் பிள்ளை என்ன பண்ணுச்சு, எப்படிமா உன் பிள்ளை போச்சுன்னு ஒருத்தர் கேட்கலைங்க சார். ஆதரவாக ஒரு போலீஸ்கார் பேசல. நாங்கள் வாயை திறந்தா யாருங்க சார்? கணவர் அவர் வந்து மன்னாதமலையத்தில் இருக்காருங்க சார். எத்தனை ஹெல்த் கேரில் சென்னையில் மேனேஜராக இருக்கார். இந்த மாதத்துலேயே அதாவது போன மாதம் 10 நாள் தான் போயிருக்கான். ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. இந்த மாதமும் 10 நாள் தான் போயிருக்கான். 10 நாள் தான் போயிருக்கான். மொத்தம் 20 நாள் இங்கேயே தான் இருந்திருக்கான். ஊருக்கு போடான்னு சொல்லிட்டு இருந்தா என்ன சண்டை ஒன்றுமே தெரில. அவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிள்ளைய பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். புள்ள லவ் பண்ணிட்டு எங்கள் அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்க. இல்லை நான் அமைதியாக இருக்கேன். அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டானாமா, வேணான்னு சொல்லிட்டா. திருப்பி வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் செத்துருவேன் இருக்கா. பாப்பா இதை கல்யாணம் ஆகி 10 நாள்ல தான் சொல்றா. சரி விடு, அதான் கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் தான் எங்க பாப்பா ஏதோ பண்ணிட்டான், தங்கச்சி ஏதோ பண்ணிட்டான். இல்ல சரி அவன் எதுவும் சொல்லலைன்னா கூட சரி, அவன் பண்ணலன்னு கூட இருக்கட்டும். ஆனா
என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியணும். அதை கூட எங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. செத்து போச்சு, அவனை பாதுகாக்கிறாங்க. நாங்க யாருமே ஒண்ணுமே பண்ணல. ஆனா அவனை சத்தியமா மோகனப்பிரியா